கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 34வது வசனம். மத்தேயு 8:34, மேத்யூ 8:34. அப்பொழுது அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் எல்லைகளை விட்டு போகும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். இந்த வசனத்தை வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கும். எப்படி இப்படி ஒரு தப்பான வசனம் இருக்குங்கிற மாதிரி. என்ன இப்படி நடந்த உடனே என்ன வந்திருக்கணும்? அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு, ஐயா எங்க வீட்டில் வந்து இருங்க, எங்க ஊரை விட்டு எங்கேயும் போகாதே என்று அவரை வருந்தி விரும்பி வேண்டிக் கண்டார்கள் அப்படின்னு தானே இருக்கணும். ஆனா ஏன் ஐயையோ எங்க ஊரை விட்டு போயிருங்கன்னு சொல்லக்கூடியவங்களா? சிந்திச்சு பாருங்களேன். பிசாசு பிடிச்சவனை துரத்தின உடனே, பிசாசுகளை துரத்தின உடனே அவங்களுக்கு என்ன வந்திருக்கணும்? ஆகா, இவர்தான் உண்மையான மேசியா, இவர்தான் நாம் தேடிக்கொண்டிருந்த மேசியா என்று இவர் சந்தோஷம் தானே பட்டிருக்கணும். என்ன காரணம்? 2 காரணம். ஒன்று என்ன? அவங்க பிஸ்னஸ். என்ன ஆச்சு? பன்றி செத்து போச்சு, எங்கள் பிஸ்னஸில் கை வச்சுட்டீங்க. இன்றைக்கும் நிறைய இடங்களில் வந்து என்ன வியாபாரமாகத்தானே கிறிஸ்தவத்தை மாற்றிட்டாங்க. அதே மாதிரி தான் இங்கே கிறிஸ்து வந்த உடனே, ஐயையோ என் பன்னி பூரா போயிருச்சே, நீ முதல்ல பன்னி வாங்கி மேய்க்கிறது தப்பு. ஆனால் இப்போ என்ன நினைக்கிறாங்க? ஐயையோ பன்னி பூரா போயிருச்சு, என் பிஸ்னஸ் போயிருச்சு என்று சொல்லி அவர்களுக்கு முதல்ல தொழில் போயிருச்சு, வருமானம் போயிருச்சு. அது 2வது இன்னொரு காரியம் என்ன பாருங்க. மார்க்கு 5வது அதிகாரம் 15வது வசனம் பாருங்க. இயேசுவினிடத்தில் வந்து லேகியோன் ஆகிய பிசாசு பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். எப்படி? அவன் புத்தி தெளிஞ்சவனா வஸ்திரம் உடுத்தி இருக்கும்போது அவனை பார்த்து பயப்படுறாங்க. ஆனால் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான்? முதல்ல பாருங்க, 3வது மார்க் 5வது அதிகாரம் 3-4 பாருங்க. அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது, அவனை சங்கிலியினாலே கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் அநேகம் தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடக்க ஒருவனாலும் கூடாது இருந்தது. எப்படி? அவனை யாராலே அடக்க முடியாதபடிக்கு அவ்வளவு கொடூரமான ஒரு ஆளாக இருந்தான். அப்போ அவங்களுக்கு ஒன்றுமே செய்யலை. அப்போ அவங்க என்ன பார்த்தாங்க? ஐயா அந்த பிசாசு பிடிச்சவன் யார்? அந்த நிர்வாணமாக ஓடிக்கிட்டு இருக்கானே, சங்கிலியில் பிடிக்க முடியாதபடி கல்லால் எரிஞ்சுக்கிட்டு இருக்கானே, அவனை ஓகே அந்த பிசாசு பிடிச்சவனா அப்படின்னு சொல்லி அந்த பிசாசு பிடிச்சவனை பார்த்து, அவன் பிசாசு பிடிச்சிருக்கும்போது அவங்களுக்கு அது நார்மலாக தெரியுது, அது சாதாரணமாக இருக்குது. ஆனால் அந்த பிசாசு பிடித்தவன் இப்போ புத்தி தெளிஞ்சு வஸ்திரம் தரிச்சிருக்கும் போது அவனை பார்த்து பயப்படுறாங்க. எப்படிங்க? இதுதானே சரியான முறை? அப்போ 2லையும் பாருங்க. ஒன்று வந்து வியாபாரத்தில் போயிடுச்சு, எங்களுடைய தொழில் போயிடுச்சு, எங்களுக்கு வர்ற காசு போயிடுச்சு. 2வது என்ன? முன்னாடி எப்பவுமே நாங்கள் வந்து ஒருத்தனை அம்மனமாக பார்த்துட்டு இருப்போம், அவன் சரியாகி புத்தி தெளிஞ்சு உக்காந்துட்டான். இப்போ எங்களுக்கு பயம் வருது. என்ன வரல? ஆச்சரியமோ விசுவாசமோ வரல. சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? கர்த்தர் ஒரு அதிசயம் அற்புதம் செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தெரியுது? சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை வியாபாரமாக பயன்படுத்துகிற ஊழியர்கள் பெரும்பாலாயிட்டாங்க. இப்போ இயேசு கிறிஸ்து கிட்ட எதையாவது கேட்டு வர்றவங்க எதுக்காக வர்றாங்க? எனக்கு என்ன கிடைக்குன்னு வர்றவங்க கூட்டம் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. நன்றாக சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் என்று சொல்லி வர்ற கூட்டம் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால தான் இந்த செழிப்பு உபதேசம், இல்லை ஒரு ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் மற்றும் வெல்த் காஸ்பல் என்று சொல்லக்கூடிய உலக பிரகாரமான காரியத்துக்கு, உங்கள் வியாபாரத்துக்குன்னு ஜெபிக்கணுமா எங்ககிட்ட வாங்க, உங்கள் இதுக்காக ஜெபிக்கணுமா, உங்களுக்கு வந்து வேலைக்காக ஜெபிக்கணுமா வாங்க, உங்களுக்கு வந்து பிள்ளை பிறக்கணும் ஜெபிக்கணுமா வாங்க. இதுக்கு அநேக கூட்டம் போகிறது காரணம் என்ன தெரியுமா? அவங்கெல்லாம் எப்படியாவது இயேசுவை வச்சு நான் ஏதாவது மேல்மை பண்ணிட முடியுமா, இயேசு கிறிஸ்துவை வச்சு நான் ஏதாவது சம்பாதிச்சிட முடியுமா, இயேசு கிறிஸ்துவை கொண்டு என் பிஸ்னஸை மேம்படுத்திட முடியுமா, இப்படி பார்க்குறவங்க தான் ஜாஸ்தி. அதனால் என்ன பண்ணுறாங்க? இயேசு கிறிஸ்துவை எங்கள் விட்டு போயிருங்க, எங்களுக்கு தேவை என்ன? எங்களுக்கு செல்வ செழிப்பு, எங்களுக்கு பொருளாதாரம் வேணும், எங்களுக்கு பொருளாதார மேம்பாடு வேணும் என்று சொல்லக்கூடிய காரியம்தான் பார்க்குறாங்களே ஒழிய, ஆனால் ஒரு மனிதனுடைய உண்மையான அவனுடைய மார்க்கம் தப்பி அவன் முழுமையாக ரட்சிக்கப்பட்டு
அவன் புத்தி தெளிந்தவனா வரும்போது அவரை கொண்டாடுவதை விட்டுவிட்டு அவரை வெளியே போகச் சொல்லக்கூடிய காரியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்துக்கு வந்தபோதும் என்ன பண்ணாரு? சாட்டை எடுத்து அடிச்சாரு. எதுக்காக? என்னுடைய ஜெப ஆலயத்தை என்னவா மாத்துனீங்க? கள்ளர் குகையாக மாத்தினீர்கள் என்று. அப்ப என்ன? இங்க அவர்களும் அதைத்தானே எதிர்பார்த்தாங்க. நீங்க இயேசு கிறிஸ்து என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? வல்ல பிதாவே, இதோ இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும், ஆமாண்டவரே, ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம், தேவனுக்காக நான் எப்படி வாழ முடியும் என்று காண்கிறவர்களாய் வாழ இவர்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இயேசு கிறிஸ்துவிலிருந்து எனக்கு என்ன கிடைக்கும் என்கிற கூட்டத்திலிருந்து இவர்களை பிரித்தெடுத்து உமக்கு நல்ல சீஷர்களாய் உருவாக்க இவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.